இப்போ வந்து சில அமைச்சர்கள் வந்து விஜய் அவர்கள் செலக்ட் பண்ணி வச்சிருக்காரு. அவங்களுக்குலாம் இலாக்கா வந்து இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. நான் அவங்க பேரு சொல்றேன். இந்த இலாக்கா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்களா? புஷி ஆனந்த் அவர்கள். புஷி ஆனந்த் பொதுப்பணித்துறை கொடுக்கலாம் இருக்கும். ஓகே. ஏன் பொதுப்பணித்துறை? அவர் தான் எல்லாரும் பொதுவானால இங்க. ஆதர்ஜன் அவர்கள் விளையாட்டுத்துறை வச்சுக்கலாம். ஆமா, அது உடம்பு கரெக்டா இருக்கு, பிடி ஃபர்ஸ்ட் மாதிரி இருக்காரு. இந்த டாக்டர் பிரபு அவர்கள் காரைக்குடியில் வெற்றி பெற்றார். ஆமா ஆமா, அவர் விவசாய மந்திரிக்கலாம். விவசாயம் வேளாண்மை துறை வச்சுக்கலாம். கீர்த்தனா அவர்கள், எம்எல்ஏ கீர்த்தனா அவர்கள், அவரும் இந்த அந்த சர்டிபிகேட் விட்டுட்டு போனாங்க. ஆமா, விட்டு அவங்க மறந்துட்டு போயிட்டாங்களே. பெண்கள் சம்பந்தமா வச்சுக்கலாம். அந்த பட்சம் பெண்கள் சொன்னால இப்போ ஒன்று சிங்கப்பெண் அதிரடி. ஆமா, அதுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கலாம். மகளிர் சம்பந்தப்பட்ட ஒரு அமைச்சர் கொடுக்கலாம். ராஜ்மோகன் அவர்கள். ராஜ்மோகன் அவருக்கு என்ன, அவர் கலக்கிட்டு இருக்காரு. அவருக்கு கூட கல்வித்துறை கொடுக்கலாம். ஏன் குறிப்பா கல்வித்துறை? இல்ல, அவர் கொஞ்சம் படிச்சவர், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவர், அவரு நிறைய விஷயங்கள் பேசுவாரு. ஆமா, இருக்கிற கொஞ்சம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவர், அவர் படிச்சவர் அவர். இப்ப இந்த விழுந்த ஓட்டு எல்லாமே வந்து விஜய்க்காக மட்டும்தான் அப்படின்னு ரெண்டு விருப்பு ஓட்டு, வெறுப்பு ஓட்டு. விஜயை பிடிச்ச ஓட்டு ஒன்று, ஏற்கனவே ஆண்ட கட்சி இருக்குல்ல, அவங்கள வெறுப்பில் உள்ளவங்க போட்ட ஓட்டு. விருப்பும் வெறுப்பும் கலந்து பொறுப்புக்கு வந்திருக்காரு. கொளத்தூர் பாபு கேட்டரிங் உயர்தர உணவு சேவையில் ஒரு புதிய உச்சம்.